வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னா டிஃப்ரெண்ட்டாக காடையை வச்சு சுக்கா செஞ்சு ட்ரை பண்ணலான்னு. அதுவும் ஹோம்மேட் மசாலா. நான் உங்களுக்கு வறுத்தரைக்கிறது எல்லாமே நான் நோட்ஸாகவே கொடுத்துருக்கேன். ஒரு தடவை வாங்கி மல்லி, ஜீரகம், மிளகு, சாஜி ஜீரா, அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி, தென் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு டொமேட்டோ போட்டு நல்லா அரைச்சிக்கங்க. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் 3 ஜோடி காடையை இப்போ ஒரு லெமன், அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா அதை ஒரு 15 to 30 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுடணும், ஊற வச்சிடணும். தென் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான ஆனியன் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மீடியம் சைஸில் 2 ஆனியன் தான் கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமாக வேணாம். ஏன்னா நம்ம சுக்கா மாதிரி தானே செய்ய போகிறோம். கிரேவி மாதிரினா ஆனியன் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதனால தான் தேங்காய்லாம் சும்மா லைட்டாக சேர்த்துருக்கோம். ஓகேவா? இது நம்ம ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கு தரதுனால அது தால்ச்சா, தென் பச்சடி எல்லாம் வச்சு கொடுக்கலான்ட்டு. அவங்க காடை தான் சாப்பிடுவாங்க, சிக்கனில் சாப்பிட மாட்டாங்களாம். அதனால தான் நியூவாக ட்ரை பண்ணோம். வெங்காயம் போட்டு அதை நல்லா லேசாக வதங்கினதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஊற வச்சுருக்க காடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலா இருக்குல்ல அதையும் போட்டுக்கணும். இதுக்கு நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது. லேசாக அந்த மிக்சியில் உள்ளதை மட்டும் கழுவி ஊற்றினா போதும். ஏன்னா சுக்கா மாதிரி ட்ரையாக செய்கிறதுனால. ஓகேவா? அதை போட்டு பெரட்ட வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. தென் 2 விசில் எடுத்து போட்டு இறக்குனா சூப்பரான நம்ம காடை சுக்கா ரெசிபி ரெடி. தென் அதுக்கப்புறம் பச்சடி, தால்ச்சா, அதுக்கப்புறம் அவிச்ச முட்டையில் ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அவ்வளோதான். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.